பேசினா அதை வாங்கி கொடுக்குறது இதை வாங்கி கொடுக்குறதுன்னு வச்சுட்டு அவ்வளோதான். இலை சாப்பிடுங்கடா. இல்ல பெரியமா, இப்பதான் சாப்பிட்டேன். என்ன சாப்பாடு? இட்லி பெரியமா. இலை சாப்பிடுங்கடா. இல்ல பெரியப்பா, இப்பதான் சாப்பிட்டு வரோம். பெரியப்பா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். லவ் மேட்ரா? பையா யாரு? எல்லாம் மேற்படி ஆளுங்க தான். ஆஹா, படிக்கிற பையன். என்னங்க சாப்பிடாம? சட்டைடு. செல்லடு. என்னங்க சாப்பிடாம கொள்ளாம எங்க கிளம்பிட்டீங்க? ரொம்ப நாளாக ஒரு பையன் காசுறான் டிமிக்கி கொடுத்துட்டு இருந்தான். இன்னைக்கு தான் வசமாக மாட்டியிருக்கான். நான் போய் என்னன்னு பாட்டு வந்துடுறேன். டேய் வாங்கடா. என்ன தேய் இவ்வளோ வேகமாக எங்கே போகிறாங்க? எங்கே தான் போகிறாங்களோ ஒன்றும் தெரியலம்மா. யார் மாப்பிள? அதோ டீ கடையில் உட்காந்துருக்கான்ல. ஆமா மாமா. ஏரியா நான் போய் பாட்டு வரேன். இருங்க பெரியப்பா, தமிழோட நான் பார்த்துட்டு வரேன். அவ பிச்சுக்கிட்டு பிச்சு ஓங்கி மிதிச்சோன்னு வச்சுக்க சாணி வெளியே வந்துடும். ஊருக்குள்ள வரப்பெல்லாம் பாக்குறியா வைக்கிறியா, வந்தா என்ன பண்ணுவேன்? என்னடா பண்ணுவேன்? இன்னொரு வாட்டி பார்த்தேன்னு வச்சேன்னு வச்சுக்குவேன், சங்கர்த்துருவேன். சும்மா பார்த்தாக்கா அந்த சாத்துறாங்க. பார்த்ததுக்கு யாராவது இப்படி போட்டு அடிப்பாங்களா? இதில் ஏதோ உள்வு வேற இருக்கு. பையன் ஏதோ சேட்டை பண்ணியிருக்கான், ஆனால் என்ன பண்ணான்னு தான் தெரில. பொம்பளை பிள்ளைய படிக்க அனுப்பிச்சா என்ன பண்ணுறா ஏது பண்ணுறான்னு பார்க்குறே கிடையாது. பழக்க முத்த விட்டு பார்க்குறதா? பெரியப்பா, அந்த பையன் நல்லா ஸ்ட்ராங்காக திட்டம் பெரியப்பா. நீங்கள் கவலைப்படாதீங்க மாமா, இனி அந்த பையன் நம்ம பொண்ணு பின்னாடி திரும்ப மாட்டான். உன் பிள்ளைய கொஞ்சம் கட்டி போய் மாப்பிள. புடதில் 4 தட்டு தட்டி படிப்பெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு கட்டி கொடுக்க வழியே பாரு. வரட்டா? வரமாம்மா. தெரியயா பெரிய பையன் கிளம்பிட்டீங்க போல இருக்கு. என்ன பென்ஷன் ஆகவா? ஆமாப்பா, 30 நாளைக்கும் பென்ஷன் கொடுப்பாங்கல்ல. பிறகு என்ன வெயிலோட கிளம்பிட்டீங்க? எல்லாம் நம்ம ஊர் விவகாரம் தான். ஒன்று 10 கிலோமீட்டர் சுற்றி போகணும், இல்லைன்னு சொல்லி சொன்னால் ஆற்ற கடந்து போகணும். நானும் கலெக்டர் ஆஃபீஸுக்கு அலைஞ்சிக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு சோழியும் நடக்க மாட்டேங்கி. ஆளும் பேருமா போனால் நல்லா இருக்கும். வாயன் ஒரு நடம் போயிட்டு வந்துடுவோம். ஊர்க்காரியம் வரணும் தான். என்ன இன்னைக்கு குழந்தையால பார்க்கறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. நீங்களும் திடுத்துப்புன்னு வர சொல்கிறீங்க.
முன்னக்கூட்டியே சொல்லியிருந்தா வந்திருப்பேன். ஒரு 10 நாள் போட்டுமே, கடையெல்லாம் ஒழுங்கு வச்சுட்டு வரேன். பெட்டி கடைக்காரனை கூட்டு போய் என்ன பண்ண போறீங்க? பேசாம ஒரு நாள் பேச்சு இந்த டிராக்டர் எடுப்போம், 100-200 பேர் போவோம், கலெக்டர் ஆஃபீஸை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோம். சார், சல்லிப்பயல்களை கூட்டு போனால் காரியம் கூட்டுருமா என்ன? கூட்டத்தில் கசாம்சான்னு ஏதாவது பண்ணி போடுவாங்க. கடைசியில் உங்கள் தலை தான் உருளாம். நம்ம பஞ்சாயத்து போர்டு தலைவரையும் சேர்மனையும் ஒன்று சேர்க்க வழியை பாருங்க. ஆனால் அது கொஞ்சம் கஷ்டம்தான். அவங்க என்னைக்கு வர்றாங்கன்னு சொல்லுங்க, என்னை கூப்பிடவே வேண்டாம், நானே வந்துடுறேன். பத்தியாரையா, நான் கட்டம் போட்டு பார்த்துட்டேன். நீங்கள் எவ்வளவுதான் உருண்டு பிறண்டாலும் இப்போ நம்ம ஊருக்கு பாலம் வராது. ஏன்னா நம்ம ஊருக்கு நேரம் சரியில்லை. நேரம் வரும்போது தானாக நடக்கும். கலெக்டர் பார்க்கறது, மனு கொடுக்குறதுலாம் ஒரு சோழி நடக்காதியா. திருநெல்வேலி திருச்செந்தூர் ரோட்டில் ஊருக்காரங்களோட வந்து மறியல் பண்ணுவான். தாசை இருந்து கலெக்டர் வரையும் அலறி அடித்து ஓடி வருவாங்க. அப்படி இல்லையா? 2 நாளாக முறைப்பாடு கலெக்டர் வர்றாரு, அவர் ஒன்றே மறிப்போம். என்ன சொல்கிறீங்க? கவனிப்பே இல்லையே. என்னடா பயங்கர யோசனை? கவனிப்பே இல்லடா. உன்னை யார் கவனிக்கலன்னு வட்டப்படுற? ஏய், என்ன மட்டும் இல்லடா, நம்ம எல்லாத்தையும் சேர்த்தாண்டா சொல்றேன். கொட்டை போடணும்னு சொன்னோம், போடல. தண்ணி ட்ரம் வாங்கி வைக்கணும்னு சொன்னோம், தண்ணி அடிச்சு அதை காலி பண்ணிட்டோம். இப்படியே போனா ஊர்ல ஒரு கவனிப்பும் இருக்காது. ஊருக்கு ஏதாவது நல்லது பண்ணாதானடா நம்ம சங்கத்துக்கும் ஒரு மரியாதை இருக்கும். வேணா நம்ம ஊருக்கு பாலம் கட்டி கொடுத்துடலாமா? என்ன சிரிப்பு? நம்மளால முடிஞ்சதுன்னா நல்லது செய்யலாம் தானே சொல்றேன். ஊர்ல உள்ள பிள்ளைகளுக்குலாம் வீட்டுக்கு வீடு 1/2 லிட்டர் பால் வச்சிடலாமாடா? எதுக்கு? உங்க அப்பா என்ன 10 எருமாடு வாங்கி கட்டுறதுக்கா? ஆளுகளையும் மண்டையிலையும் பாரு. வேணா ஊருக்காரங்களை வட பேசத்தோட அன்னதானம் போட்டலாம்டா. ஏன் உங்க அப்பாவுக்கு வேற எதுவும் கல்யாணம் சொல்லி இல்லையா? அவன் காசு சேர்க்கலையே தான் குறியா இருக்கீங்க. சுயநலமா யோசிக்காதீங்கடா, கொஞ்சம் பொதுநலமாவும் யோசிங்க. அதுக்கு தான் எங்களை விட சின்ன பையனா இருந்தாலும், அதுவும் படிக்கிற பையங்கிற ஒரே காரணத்துக்காக உங்க கூட சுத்திட்டு இருக்கோம். என்ன பண்ணலாம்னு நீ சொல்லு, அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சிடலாம். என்னங்கடா ஐடியா நிறைய இருக்கு மாப்பிள. ஆனா சங்கத்து பண்டு காலியா இருக்குல்ல, அதை நிரப்புங்க. பரவாயில்தான் செய்வோம். ஏன் தம்பி, வெளிச்சதுக்கு தானே பல்ப் போட்டிருக்கிய, பேரை பட்டியல் எழுதாம பல்பில் எழுதியிருக்கிய? கிணத்துக்கு புதுவாளி கிடைச்சிருக்கு. ஏற்கனவே கடந்த ஓட்ட வாளியை போட்ட காசுல தானே புதுவாளி வாங்கி போட்டிருக்காங்க. இதுல என்ன பெருமை வெளியே? ஒத்த சொல்லால ஏன் உசுரெடுத்து வச்சுக்கிட்ட ரெட்ட கண்ணால. என்ன உடம்பு என்னத்துக்காருது? மற்றவங்களை பத்தி நாம தான் கவலைப்பட வேண்டியது இருக்கு. அவங்களுக்கு ஒரு அக்கறை இல்லை. எங்களை பத்தி யாரும் கவலைப்பட வேண்டாம்.
ஊரே ஒரே குப்பையா கிடக்கு இதுல அலைஞ்சா அலர்ஜி ரேஷஸ் அப்படி இப்படின்னு 10 வகையான ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வரும். எங்க வீட்ல அந்த ஸ்கின் ப்ராப்ளம் பத்தி கவலை இல்ல, ஏன்னா எங்க வீட்ல தான் ஹமாம் இருக்கே. தும்மல் வந்தா அலர்ஜி வரும், அலர்ஜி வந்தா காய்ச்சல் வரும். இதே மாதிரி பின்னாடி வந்தா அடிதான் விழும். இதுக்கெல்லாம் பயந்தா தொழில் பண்ண முடியுமா பாஸ்? ஊருக்குள்ள நாய் தொல்லை தாங்க முடியல. வாயை மூடிட்டு போனா பின்னாடியே வருது. இனிமே வந்தா கல்லேறி தான். பசங்களை குப்பல்ல விட்டுற வேண்டியது